எல்லாருக்கும் பிடிச்ச மைதா பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 4 கப் மைதா எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கோதுமை கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 3/4 கப் சீனி, 3/4 கப் தண்ணி, 3/4 கப் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். சீனி கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பாக இருக்கிறப்ப அதை மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம மைதாவை அதில் சேர்த்துக்கணும். வேணும்னா பாதி மைதா பாதி கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு விரலால் நல்லா ரொம்ப அழுத்தாமல் பிசைஞ்சு எடுக்கணும். இதை பற்றின விரிவான வீடியோ நான் லாங் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். மினிமம் அரை மணி நேரமாவது ஊறணும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு விருப்பமான வடிவத்தில் ஸ்கொயராகவோ டைமண்ட் ஷேப்பாகவோ கட் பண்ணி எடுத்துகிட்டு மிதமான ஹீட்டுள்ள ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பொரித்து நம்ம எடுத்தோன்னா நம்ம சூப்பரான மொறுமொறுப்பான டேஸ்டான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.